இப்போ சாத்துக்குடி ஜூஸ் போட போகிறோம். அதுக்கு தண்ணி ஜில்லு தண்ணி வச்சுருக்கேன், பழம் வச்சுருக்கேன், ஜீனி வச்சுருக்கேன். இப்போ எப்படி ஜூஸ் போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சாத்துக்குடி பழத்தை கட் பண்ணிக்கிட்டு இப்போ நல்லா ஜில்லுன்னு மனசுக்கு இதமாக ஒரு ஜூஸை போட்டு குடிப்போம். அதுக்காக நான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் எல்லா ஜூஸையும் இந்த கிண்ணத்தில் புழிஞ்சு விட போகிறேன். வாங்க இப்போ புழிஞ்சுக்குவோம். இப்போ வந்து இப்படி வச்சுக்கிடுவோம். இப்படி வச்சு ஜூஸுக்கு பழத்தை கட் பண்ணிக்கிட்டோம். இந்த மிஷினில் வச்சு நம்ம புளியுவோம். இன்னும் நல்லா இப்போ நம்மளுக்கு ஜூஸ் நல்லா இறங்குது பாருங்க. இப்போ எல்லா பழத்தையும் நம்ம ஜூஸ் எடுத்துக்கிட்டோம். இப்போ எப்படி ஜூஸ் கலக்கிறதுன்னு சொல்கிறேன் வாங்க. இப்போ நம்மளுக்கு இந்த பழத்தில் இவ்வளோ ஜூஸ் கிடச்சிருக்கு. நம்ம கொஞ்சம் தண்ணி கலந்துக்கிறோம், ஜில்லுப்பு தண்ணி கலந்துக்கிறோம். சுகர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்குவோம். ஜீனி கலக்கிறதுக்கு சல்லுன்னு ஒரு ஆற்று. மா ஏமா என்ன ஜூஸ் ரெடி ஆயிடுச்சா? ஆமாம்மா, மிஷின் வாங்கிட்டு வந்ததே அதுக்காக தானே. உடனே ஜூஸ் போட்டு குடிக்கணும், பேர குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் தானே. அப்படிங்களா? சரி சரி. அப்போ டெய்லியும் இங்கே வந்துட வேண்டியதான் ஜூஸுக்காக. வாங்க வாங்க, எல்லாருக்கும் ஜூஸ் உண்டு. பழத்தோட வாங்க. பழத்தோட வாங்கி நாங்களே அப்போ ஜூஸ் போட்டுக்க வேண்டியதான். தனமா தசுந்தே என்னங்கவா ஜூஸ் குடிங்க. மிஷின் வாங்கிட்டு வந்துட்டோம், ஜூஸ் போடுற மிஷினை. இப்போ நம்ம சூப்பராக ஜூஸ் ரெடி பண்ணிட்டோம். நல்லா குழந்தைங்களுக்கு இந்த வெயில் நேரத்தில் எங்கேயும் வெளியில் விடாமல் நம்ம தேவைப்படுற பழங்களை வாங்கிட்டு வந்து வீட்டிலே ஜூஸ் போட்டு கொடுத்தோம்னா ஒரு ஆரோக்கியமாக இருக்கும். ஜூஸ் பாருங்க, சாத்துக்குடி ஜூஸ்.